अस्तो राजाराम திருச்சி. 2024 ஆடி மாத துலாம் ராசி பலன்கள் தான் ஆய்வு செய்யும். மாத கிரக நிலையை ஆராயும் போது உங்களுடைய ராசிக்கு 11 கூட பாதகாதிபதி போய் பாதகஸ்தானத்துக்கு 12 போய் மறைகிறார். பாதகத்தை உண்டு பண்ண மாட்டார், யோகத்தை தான் உண்டு பண்ணுவார். ஜீவனஸ்தானத்தில் போய் புதன் சுக்கிர யோகமும் புதனாதித்ய யோகம் ஏற்பட ஜீவனம், பொருளாதாரம், அரசு வேலைக்காக காத்திருப்பதற்கு அரசு வேலையானது கிடைக்கும். 2வது திருமணத்தை காத்திருப்பவர்கள் 11ஆம் அதிபதி அவர் 9-12 கூடியவுடனும் லக்னாதிபதி 8ஆம் சுக்கிரனுடன் இணைந்திருப்பது கண்டிப்பாக 2வது திருமணம் காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 6க்கு அதிபதியான குருவா 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் 2-7 கூடியவனுடன் சஞ்சரிப்பது சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை மனைவிக்கு கொடுக்கும், பெரிய அளவு பாதிக்காது. ஏன்னா 2-7 கூடையும் போய் 8ல் 3-6 கூடையோடு சேர்ந்திருப்பது வண்டி வாகனத்தில் செல்வது, மனைவிக்கு சின்ன சின்ன விரைவு செலவுகள், வண்டி வாகனத்தில் சின்ன விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்குது. அது பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. ஆனால் சுபகிரகத்தோடு தான் சேர்ந்திருக்கிறது. 3-6 கூடையனாக இருந்தாலும் சற்று சுபகிரகமாக இருக்கும். மனைவிக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்குறது, அது மாதிரி செலவுகளும் அதிகம் கொடுப்பார். ஆனால் 2-7 கூடிய போய் 8ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு. லாபஸ்தானத்தை பார்ப்பது குரு நல்ல ஒரு குருவின் வலுவை தனதாக்கி வலுவாகி தான் பார்க்கிறார். செவ்வாய் மனைவி மூலம் வரக்கூடிய மறைமுக தன லாபம் அனைத்தையும் ஏன்னா 8ஆம் இடத்தில் போய் குருவுடன் போய் சென்றிருக்க சின்ன சின்ன விரைவில் மனைவி மூலமும் சின்ன மறைமுக தன லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் குருமங்கலம் இருப்பது மிக மிக சிறப்பு. உங்களோட ராசிக்கு 5 கூட 5ல் இருப்பது பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது கெடுக்க மாட்டார். அவர் யோகத்தை தான் கொடுப்பார், பெரிய அளவு பாதிக்கலாம். 7ஆம் இடத்தில் பார்ப்பது சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை, பெரிய அளவு பாதிப்பில்லை. 12ஆம் இடத்தில் கேது அப்படியே புதனே என்பது போல் செயல்படுவார். பாக்கியாதிபதி விரையாதிபதி தருவார். வெளியூர் வெளிநாட்டு பரதேச வாழ்க்கையை கொடுப்பார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12-2 4ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக வீடு நில வண்டி வாகன சேர்க்கை, ரொம்ப நாள் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, கார் வாங்கலாம்னு ஆசைப்படுறாரு, கனவுகள் நிறைவேறும். அந்த கனவுகள் நிறைவேறும்னா உங்கள் ராசிநாதன் வலுவாக உங்கள் ராசிநாதன் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக இருப்பது மிகச்சிறப்பு. அடுத்து பார்க்கும்போது அவர் மாதம் 15ஆம் தேதி உங்கள் லாபஸ்தானத்துக்கு செல்வது, ஆடி மாதம் 15 உங்கள் ராசின லாபஸ்தானம் லாபங்கள் அதிகரிக்கும். அவர் பஞ்சமஸ்தானத்தில் உள்ள பஞ்சமாதிபதி சனியை பார்ப்பது கண்டிப்பாக குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு. ஆடி மாதம் 15 குழந்தைகளால் பெருமை அடைப்பு, குழந்தைகளால் செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் வருமானம் ஆனது செல்வம் சம்பளத்தில் இருக்காங்கன்னா அதில் நல்ல சம்பளத்தை கூடிய இன்னொரு வேலை கிடைத்து உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். 60 வயது உள்ளவங்களுக்கு 30 வயசு உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்கும்னா நல்ல ஒரு வேலையை கொடுக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வைத்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் பார்க்கிறார், 5ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். 4ங்கிறது பணம், 5ங்கிறது பணப்பெட்டி. எனவே பணம், பொருளாதாரம் இதெல்லாம் ஆடி மாதம் 15ஆம் தேதி மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே புதன் 9-12 கூட 10ஆம் இடத்தில் இருப்பது பாக்கியம், அதிர்ஷ்டம், யோகம், ஜீவனம், பொருளாதாரம், தகப்பனாரால் அந்தஸ்து, தகப்பனால் கௌரவம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பது மிக மிக சிறப்பு. அவர் ஆடி மாதம் 3ஆம் தேதி உங்கள் பாக்கியாதிபதியே லாபஸ்தானத்திற்கு செல்வது 2 சுப கிரக லாபஸ்தானத்திற்கும் லாபங்கள் அதிகரிக்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதி ஒரு சுப கிரகம் பாக்கிய லாபஸ்தானத்திற்கு செல்கிறார். அடுத்து 15ஆம் தேதி உங்கள் ராசிநாதனே போய் பாக்கியாதிபதி லாபஸ்தானங்கள் 5ஆம் இடத்தை பார்ப்பது ஆடி மாதம் 15 நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமானது கிடைத்து மிகப்பெரிய ஒரு
வளர்ச்சியை பெற போயிருக்காரு. 2024 பிறகு 2026 சட்டசபை தேர்தல் முதல் யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்டோ ராஜாராம்னு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து வரும். ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு, இன்னொன்று வந்து பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் நினைப்பது போல் நான் அவன் இல்லை என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் வந்து சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.